திருவெம்பாவையின் 15ஆம் திருப்பாட்டு. ஓரொரு கால் எம்பெருமான் என்று என்றே என்று தொடங்குகிற பழுத்த மனம் படைத்தவளாக இருக்கிற ஒரு இளம் பெண்ணினுடைய மிகச்சிறந்த பத்திமை வெளிப்பாட்டை நம்முடைய நெஞ்சத்தடத்திற்கு கொண்டு வருகிற தன்மையுடைய மிகச்சிறந்த பாட்டுக்களிலே ஒன்றாக திகழ்கிறது. நான் நல்ல அடியவனாக இருக்கிறேன் என்பது என்னை பொறுத்தவரையில் எனக்கு பெருமிதம். ஆனால் என்னை ஆட்கொள்ளுகிறவனாக இருக்கிற பெருமான் நல்ல தலைவனாக இருக்கிறானா இல்லையா என்பதை என்னாலே தீர்மானிக்க முடிவதில்லை. நான் நல்ல அடியனாக அடியவனுக்குரிய இலக்கணத்தோடு அடியார் பண்புகளோடு நின்று அவனுடைய திருவடிகளுக்கு சேவை செய்கிற பொழுது என் அன்பன், என்பால் ஈடுபாடு கொண்டவன், சத்தியம் தவறாதவன், ஒழுக்கம் மிக்கவன், இப்படி ஒரு பணியாளன் எனக்கு கிடைத்திருக்கிறான் என்பதை உணர்ந்து வேறு பிரித்து அறிந்து அருள் பாலிக்கிற திறமுடையவனாக தலைவன் அமையவில்லை என்று சொன்னால் தொண்டன் செய்த மிகப்பெரிய தொண்டுகள் அர்த்தமற்றதாக போய்விடும் என்பதுதான் கருத்து. ஒரு பெண்ணினுடைய மிகச்சிறந்ததாகிய பத்திமை வெளிப்பாட்டை பார்த்துவிட்டு சூழ இருந்த பெண்கள் வியந்து பேசுவது போல இந்த அருமையான பாட்டை மாணிக்கவாசக பெருமான் நமக்கு சொல்லி காட்டுகிறார். அந்த பெண்ணை சுட்டிக்காட்டி அவள் எப்படிப்பட்டவள், என்ன செய்கிறாள் தெரியுமா? பக்கத்தில் இருந்த பெண்களெல்லாம் முகத்திலே வினாக்குறியை எடுத்து நிறுத்தி கொண்டு சொல்லுங்கள் சகோதரி என்று கேட்டார்களாம். எப்போது பார்த்தாலும் ஓரொரு கால் என்றால் அடிக்கடி என்று அர்த்தம். ஒவ்வொரு முறையும் பேசுகிற பொழுது, வாய் திறக்கிற பொழுதெல்லாம் ஒவ்வொரு கால் என்ன சொல்லுகிறாளாம் அவள்? எம்பெருமான் என்றென்று. இதோ இருக்கிற இந்த சிவன் என் தலைவன், இதோ இருக்கிற இந்த பெருமான் எனக்கு எல்லாம், இவன்தான் என்னுடைய வாழ்முதல் என்று எம்பெருமான் என்று என்று என்றால் தொடர்ந்து அவன்தான் எனக்கு தலைவன் தலைவன் என்று பேசுகிற பொழுதெல்லாம் சிவனை என்னுடைய தலைவன் தலைவன் என்று இந்த பழுத்த மனத்து பெண் சொல்லிக் கொண்டிருக்கிறாள் என்றென்று என்ன செய்கிறாளா? அப்படிப்பட்ட பெருமான் என்றென்று நம் பெருமான் சீர் ஒரு கால் வாய் ஓவாள். நம் பெருமான் நம்ம எல்லாருக்கும் தலைவனாக இருக்கிற சிவபெருமானுடைய சீர், அவனுடைய மிகப்பெரியதாகிய சிறப்புகளை ஓவாள் ஒரு முறை கூட வாய் ஓய்ந்து நிறுத்தவே மாட்டாளாம். அவனுடைய உண்மையான புகழ் எத்தனை உண்டோ அத்தனையையும் திரும்ப 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 தன் வாயால் எடுத்துச் சொல்வதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறவளாக இவள் இருக்கிறாள். சீர் ஒரு கால் வாய் ஓவாள். அது காரணமாக சித்தம் களி கூற இறைவனுடைய திருநாமத்தை தொடர்ந்து சொல்வதனால் உள்ளத்துக்குள்ளே ஒரு அகமகிழ்ச்சி தோன்றி அவளுடைய முகத்தில் பொலிவாக வெளிப்படுகிறதாம். சித்தம் களி கூற நீர் ஒரு கால் ஓவா நெடுந்தாரை கண்பணிப்ப. உள்ளத்தின் கண்ணே நெகிழ்ச்சி வந்ததற்கு அடையாளம் கண்களிலிருந்து தாரை தாரையாக கண்ணீர் பெருக்கெடுத்து அவளுடைய மார்பகப் பகுதிகளையெல்லாம் நனைக்கிறதாம். பாட்டை மறுபடியும் நினைவு கூறுவோம். ஓரொரு கால் எம்பெருமான் என்று என்றே நம்பெருமான் சீர் ஒரு கால் வாய் ஓவாள். சித்தம் களி கூற நீர் ஒரு கால் ஓவா நெடுந்தாரை கண்பணிப்ப. பார் ஒருவர் வந்து என்ன செய்வாளாம்? அப்படி கண்களிலிருந்து கண்ணீர் பெருக்கெடுத்து வர அதற்கு மேல் பார் ஒரு கால் வந்தனையாள். திடீரென்று தரையில் சாஷ்டாங்கமாக கீழே விழுவாளாம். பெருமான் எங்கேயோ இருக்கிறான் மலை வடிவத்தில். தரையில் தன்னுடைய எல்லா உறுப்புகளும் தோய்வது போல் விழுந்து பார் ஒரு கால் வந்தனையாள்னா அதன் கண்ணே சென்று தன்னுடைய மேனியை பொருத்தி தரையில் விழுந்து வணங்குகிறாளாம். விண்ணோரை தான் பணியாள். அங்கே ஒரு கடவுள் இருக்கிறார், அதோ அந்த மலை மேல் ஒரு இறைவன் இருக்கிறான். அவனை விட்டுவிட்டு ஏனடி பெண்ணே இவனை வணங்குகிறாய் என்றால், போங்கள், இவன்தான் எனக்கு எல்லாம் என்று இன்னொரு தெய்வத்தை திரும்பி கூட பார்த்து கைகூப்புவதற்கு இவள் தயாராக இல்லை என்றால், சென்று நாம் சிறு தெய்வம் சேர்வோம் அல்லோம், சிவபெருமான் திருவடியே சேரப்பெற்றோம் என்ற பெருமிதமுடையவர்களாக இருந்த அடியார்கள் பெருமையை ஒரு பெண்ணின் மூலமாக சொல்லுகிற முயற்சியை மாணிக்கவாசகர் மேற்கொள்ளுகிறார். என்னன்னா, விண்ணோரை தான் பணியாள். வானத்து தேவர்களில் அவன் இவன் எவனையும் நான் பணிய மாட்டேன் என்று நின்று கொண்டிருக்கிறாளாம். அதை பார்த்துவிட்டு இப்படிப்பட்ட பெண்ணுறுத்தி அவளை ஆட்கொள்ளுகிறவனாக இந்த திருவண்ணாமலையில் எழுந்தருளியிருக்கிற பெருமான் 2 பேருடைய தன்மையையும் எண்ணி பார்த்தால் பேரறையற்கு இங்கனே பித்து ஒருவர் ஆமாறும்
பேர அரையன் மிகப்பெரியதாகிய மன்னனாக விளங்குகிற இந்த சிவபெருமான் திருவடிகளில் இப்படி ஒரு பித்து பிடித்த பெண்ணையும் இந்த உலகம் இதுவரை பார்த்ததில்லை. பேரறையர்க்கு இங்கனே பித்து ஒருவர் ஆமாறும், இப்படி பித்து பிடித்தவனாக ஒரு பெண் இருக்கிற காட்சியையும் இதற்கு முன்பு உலகம் கண்டதில்லை. பித்தொருவர் ஆமாறும் ஆர் ஒருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர். அப்படிப்பட்ட பேரன்பு கொண்டவளை தூக்கி எடுத்து அணைத்து அவளுக்கு வாழ்வு தருகிற கருணைக் கடலாக இந்த சிவனை தவிர இன்னொரு தெய்வத்தையும் நாங்கள் கண்டதில்லை. எனவே அளப்பரிய பத்திமையில் அவள் இருக்கிறாள் என்பது கூட எங்களுக்கு ஆச்சரியமில்லை. அந்த பத்திமைக்கு உரிய அங்கீகாரத்தை தருகிறவன் எங்கள் பெருமான். ஆர் ஒருவன் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர். இப்படிப்பட்ட பெண்களையெல்லாம் ஆளாக கொள்ளுகிற மிகப்பெரிய பண்பாடும் பரந்த மனமும் படைத்த வேறு தெய்வம் உலகத்தில் உண்டோடி என்று பக்கத்தில் இருக்கிறவளை பார்த்து கேட்கிறாரா. ஆர் ஒருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர்த்தாள் ஆமாறும் வார் உருவ புன்முலையீர். அழகாக கச்சணிந்து எழிலோடு காட்சி தருகிறவர்களாக இருக்கிற இளம் பெண்களே என்று சொல்வதன் மூலமாக அவர்கள் வளர்ந்து திருமண பருவம் எய்திய பெண்கள் என்பதை இந்த பாடல் நமக்கு தெளிவாக எடுத்து காட்டுகிறது. வார் உருவ புன்முலையீர் வாயார நாம் பாடி, அந்த பெருமானினுடைய பரந்துபட்டு கிடக்கிற புகழை வாய் நிறைய என்பதுதான் ஆற என்கிற சொல்லுக்கு நிறையன்னு பொருள். வாய் நிறையன்னா என்ன பொருள்? தொடர்ந்து இடையறாது அவனுடைய திருநாமத்தை நாம் எப்போது பார்த்தாலும் எடுத்தெடுத்து சொல்லி புகழ்ந்து பாட வேணுங்கிறது தான் வாயார நாம் பாடி. இதோ பாருங்கள், பல்வேறு மலர்களோடு பல்வேறு பறவை இனங்களோடு ஒரு வண்ண கலவி போல் இருப்பதாக இருக்கிற இந்த அற்புதமான நீர்நிலையின் கண்ணே போய் வாருங்கள், எல்லோருமாகச் சேர்ந்து பெருமானினுடைய திருத்தாள் மலர்களை நினைந்து நீராடலாம் என்று ஏர் உருவ, ஏரென்றால் எழில் அழகுன்னு அர்த்தம், ஏர் உருவ பூன்புனல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய். ஆடேலோர் என்பதில் இருக்கிற ஆடு என்பதுதான் வார்த்தை. இப்படிப்பட்ட ஏருருவ பைம்புனல் பாய்ந்து ஆடு. அதுக்கப்புறம் ஆடு ஏல் ஓர் என்று இருக்கிற வார்த்தைக்கெல்லாம் பொருள் உண்டான அதில் அசைச்சொல். ஆடு என்பதோடு பாட்டு முடிந்து போயிற்று. இவைகளெல்லாம் கிராம வழக்கு பாட்டுக்கள் என்பதனால் சில சொல் கூட்டித்தான் பாட்டை முடிக்க முடியும் என்பதனால் இவை வெறும் ஒலிக்குறிப்பு சொற்களே தவிர இவற்றுக்கு வேறு பொருள் இல்லை என்று அறிஞர்கள் கருதுகிறார்கள். அப்படியில்லாமல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய் என்பதை ஆடு, ஏல் ஓர் என்பதை, ஏல் என்பதை நான் சொன்ன வார்த்தைகளை ஏற்றுக்கொள், ஓர் என்பதை அவற்றை நீ ஆராய்ந்து பார் என்று ஆள் ஓர் என்பதற்கு பொருள் சொல்லுவதெல்லாம் நம்முடைய கற்பனையே தவிர அவை பாடல்களிலே காணப்படுகிற மெய்மை அல்ல என்று அறிஞர் உலகம் எடுத்து காட்டுகிறது. எனவே ஏருருவ பூம்புனல் பாய்ந்து ஆடு என்பதனோடு பாட்டு முடிந்துவிட்டது. ஏலோர் எம்பாவாய் என்பது பாட்டின் நிறைவிலே வருகிற விளையாட்டு பெண்களுடைய ஒலிக்குறிப்பாக அமைந்தது என்று கருதுகிற கருத்து பொருத்தமானது என்பதை சொல்லி, இப்படிப்பட்ட மிகச்சிறந்த பத்திமையுடைய பெண்ணின் பத்திமையையும் அவளை ஆட்கொண்டு அருளுகிற பெருமானின் கருணையையும் ஒரு சேர எடுத்துச் சொன்ன அற்புதமான 15ஆம் திருப்பாட்டு நீண்ட நாட்கள் நம்முடைய நெஞ்சத்தடத்தில் என்றைக்கும் அதிர்வலைகளை ஏற்படுத்தும் என்பது நிச்சயத்திலும் நிச்சயம்.